என்னுடைய கசின் சிஸ்டர்ஸ் குழந்தைங்க, என்னுடைய நீஸ் குழந்தைங்க, இவங்கள்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். நாங்க என்னுடைய ஃப்ரீசர்ல எப்பவுமே சாக்லேட், ஐஸ்கிரீம் எப்பவுமே இருக்கும். நாங்கலாம் உட்கார்ந்து சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணோம். இந்த குழந்தைகளோட அம்மாலாம் என்ன அக்யூஸ் பண்ணாங்க. "நீங்க சாக்லேட்டும், ஐஸ்கிரீமும் குடுக்கறதுனால குழந்தைங்க வயிறெல்லாம் கெட்டு போறது. அதுவும் இல்லாம நீங்க பேம்பர் பண்ணி பண்ணி அப்பா, அம்மாங்கிற பயமும் இல்ல, எங்கள பார்த்தா அவங்களுக்கு மரியாதையும் இல்ல. உங்க பேச்ச மட்டும் தான் அவங்க கேட்கறாங்க." அப்படின்னு சொல்லி என்கிட்ட அனுப்புறத நிறுத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப எனக்கு ரொம்ப கோவம் வந்துருது. உடனே என்ன பண்ணேன், நமக்குன்னு ஒரு குழந்தைய நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். அப்ப என்னுடைய நீஸ் சுதா சொன்னா, "குழந்தைங்கிறது என்ன உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமான விஷயம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு விளையாடணும்னு ஆசையா இருந்தா 4 பொம்மைய வாங்கி வச்சுட்டு விளையாடுங்க. ஒரு குழந்தைங்கிறது அதுக்கு எத்தனையோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அதனுடைய எஜுகேஷன், அதனுடைய எதிர்காலம், இன்னும் என்னென்னவோ, அவங்க எப்படி நல்லா படிக்கிறாங்களா? யார் கூட அவங்க பழகுறாங்க? இப்படி எத்தனையோ கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. உங்க வேலைய பார்ப்பீங்களா? இல்ல அந்த குழந்தைய கவனிப்பீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு?" அப்படின்னு கேட்டா. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஒரு குழந்தைய வளர்க்கறது எவ்ளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியான விஷயம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த குழந்தைங்க கிட்ட போயி, நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த குழந்தைங்க எவ்ளோ சந்தோஷப்படும் தெரியுமா? அப்புறம் இந்த செத்துப்போன அம்மாவுடைய குழந்தை, வேற கல்யாணம் பண்ணிட்டு போன அம்மாவுடைய குழந்தை, வெளிநாட்டுல வேலை செய்ற அம்மாவுடைய குழந்தை, இப்படி நம்ம சுத்தி எத்தன குழந்தைங்க அம்மாவுடைய பாசத்துக்காகவும், அன்புக்காகவும் ஏங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கிறப்ப, நம்ம ஏன் இல்லாததுக்கு கவலைப்படணும்னு சொல்லிட்டு, அவங்க கூட எல்லாம் மாலுக்கு போறது, விளையாடுறது, பேசுறது. ஒண்ணும் இல்ல ஃபோன்ல பேசினாலே அவங்க அவ்ளோ சந்தோஷப்படுவாங்க.